அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ பண்ணுற வேலைங்க. இவ தாங்க எந்த குஞ்சு இங்கே வரைங்க இந்த இன்னைக்கு ஒரு குஞ்சை போட்டு எல்லா கொத்தி வச்சிருக்கு பாவம் சார். இப்போ தான் நல்ல வேலை வந்தேன். இப்போ தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கு, தண்ணி வச்சே தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கு. இது எல்லாம் இருக்குது, இந்த கையோடு இதை போட்டு பூசி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ இதை க்ளீன் பண்ணி கலவையை போட்டு அதை பூசிடலாம். பூசி விட்டோம்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். போட்டு அட்டி கொத்துன்னு கொஞ்சம் நல்லா பரவாயில்ல. முன்கூட்டியே வந்து பார்த்தனால தப்பிச்சது, இல்லைனாட்டி ரொம்ப ரிஸ்க்கு. இந்நேரம் போயிருந்துருக்கோம், அதுவும் சேர்ந்து போயிருக்கோம். இவ்வளோ தூக்கி வெளியே விட்டுற வேண்டியதான். கருப்பு கோழியாக பார்த்து கொத்துறா அநியாயமா. நேற்று ஒன்று அப்படியே தான் கொத்தியே சாவடிச்சா. இன்றைக்கும் அதே தான். இன்னைக்கு விட்டுருந்தோம்னா போட்டு தள்ளி இருந்திருக்கோம். கொஞ்சம் பாருங்கள், தண்ணி குடிச்சிட்டு இருக்கு பாரு, எந்த அளவுக்கு தலையில் அடி. ஆக்சுவலாக நேற்று ஒருத்தர் வந்து இது எலி போத்து தான், ஆனால் வந்து இது அடைக்கணும், அதுதான் பிரச்சனை. எப்படி அடைச்சாலும் வந்துடுது அது இப்போ ஒழுங்காக ஃபுல்லாக தோண்டி விட்டு ஒரு சதுரத்துக்கு நீட்டாக போட்டு அதை அடைக்கணும். எல்லாம் வந்துட்டானுங்க, அடைக்கிற நேரம் ஆச்சு. எல்லாம் தீனியை போட்டு விட்டு அடைச்சி விட வேண்டியது தான். இந்த தடவை வாங்கின கோழி தீவனம் சரியே இல்லை. எல்லாம் ஒரு மாதிரி கட்டியாக ஃபுல்லாக ஏகப்பட்ட இது உள்ளார இருக்குது. எல்லாம் அப்படியே இது இறக்கி வச்சுருக்கு. அப்படியே ஒவ்வொன்றா வந்துச்சுன்னா எல்லாத்தையும் பிடிச்சி அடைச்சி விட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். முதல்ல இதை போட்டு சரி பண்ணணும். இது ஃபுல்லாக தோண்டி எடுக்கணும். எடுத்தால் தான் அது எப்படி வருதுன்ட்டு தெரியும். இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. அங்கே போயாச்சு. எப்படி இப்போ பூசி வர சொல்லிவிட்டு நான் போயிட்டேன். ஏன் அரிசிலாம் தூக்கி வெளியே கொட்டி வச்சுருக்காங்க. நான் அறிக்கட்டாங்களா ஒழுங்காக பூசினாங்களா இல்லையா என்னன்னு தெரியல. போட்டிருக்காங்க. மறுபடியும் எதுவும் வராமல் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. எல்லாம் வந்துட்டாங்களா? 1 பார்த்து 2 இருக்குது. இவங்க 3 பேர் இருக்காங்க. இது 2 இருக்குது, 3 4 5. ஓகே ரைட். கிண்ணிக்கோழி எல்லாமே வந்துருச்சு. அது அலமதுல்ல ஓரளவுக்கு சைஸ் ஆகிடுச்சு. நேற்று கூட கிண்ணிக்கோழி ஒருத்தவங்க கொண்டு வந்தாங்க, ஆனால் ஒர்த்தில் ரொம்ப முட்டுக்கான் இருந்துச்சு. சரின்னு தான் வாங்கலை. ஓகே, எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க. பார்ப்போம் நாளைக்கு காலையில் என்ன பண்ணி வச்சுருக்குன்ட்டு. நல்லா போட்டு பூச சொன்னேன். நல்லா சைடெலாம் இது பாட்டில் போட்டுவிட்டு போட சொன்னேன். கீழே இந்த கண்ணாடி பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, சரக்கு பாட்டில், அதை போட்டு நல்லா இது பண்ணி விட்டோம்னா பெருச்சளி வராதுன்னாங்க. இருந்தாலும் வந்துட்டு தான் இருக்குது, என்ன பண்ணுறது. ஓகே, எல்லாம் போயிட்டாங்க. இது முட்டை போடுறாளா என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. மீதி மட்டும் வாங்கிட்டுருக்கா. பார்ப்போம், எல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். காலம்தான் பதில் சொல்லணும். இதுவும் பார்ப்போம். நாளைக்கு காலையில் மறுபடியும் அது நோண்டி இருக்கா என்னங்கிறத வந்து நாளைக்கு காலையில் பார்த்தா தெரியும். வேறு என்ன விஷயம், அந்த தம்பி சொன்னார் எலி கடிச்சிருக்குன்னு சொன்னார். ஸோ அது எலியில் அந்த பிளட்டி ஃபூல் தான். அதுதான் போட்டு கொத்தி சாவடிச்சிருக்கு பாவம். இது என்ன பண்ணுது பாவம். எங்கே ஆளக்கானா? இங்கே இருந்துச்சே. அப்போ தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துருந்துச்சு. ஏதோ அவங்க அம்மா கூட போய் உட்காந்துருச்சா? வேற இங்கே இருக்கா? இவ பாருங்கண்ணே, இப்போ என்ன அட்டோடியம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு. இந்த கோழியை தான் குஞ்சுன்ட்டு எடுத்துக்கிட்டு இதை வச்சு பாதுகாத்துக்கிட்டு இவளும் சேர்ந்து அவங்க இடுப்பு கடையில் ஆற்றி இங்கே எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்கே விட்டாங்க. இங்கே ஒரு ஓட்டை வருது பாரு. ஆஹா, இங்கே பாருங்க, இங்கே வேறு பொத்து போட்டு வச்சுருக்கானுங்க. அதாங்க அப்புறாங்களா. இந்த லைனே அப்போ தான் பூசி தான் ஆகணும்னு நினைக்கிறேன்.